வணக்கம் சார். வாய்மேட்லேருந்து வேர்த்தன பேசுறேன். மழை கடுமையான மழை சார். ஒரு மழை ஒரு 10 மணிலேருந்து 12 மணி வரையும் சரியான மழை. வேதாரண்யத்துலேருந்து ஆலத்தம்பாடி வரையும் மழை சார். ஆலத்தம்பாடி அந்த பக்கமும் பொன்னேரி அந்த பக்கம் நான் போயிருந்தேன். அந்த பொன்னேரி கோயிலுக்கு அது வரையும் கடுமையான மழை சார். வேதாரண்யத்துலேருந்து நல்லா 2 மணி நேரம் நல்ல மழை சார். வயலாம் அன்னைக்கு தண்ணி கிடக்கு. தண்ணி இருந்து காஞ்சிருக்கு. இனி மழை பெஞ்சா அந்த எள்ளு எல்லாம் போயிடும். நல்ல மழை சார். 18ஆம் தேதி சொன்னீங்க. பரவாயில்ல பெய்யும்னா அது மாதிரி கண்டிப்பாக மழை பெஞ்சிட்டு. ரொம்ப நன்றி சார். வணக்கம். இன்னைக்கு வேதாரண்யம் பகுதியில் எப்படி சார் மழை? சார் வணக்கம் சார். இன்னைக்கு வந்து சார் ஒரு 1.25 மணி 2 மணி நேரம் சார் கடுமையான மழை சார். வேளாண்டியம் கருப்பம்பலம், பன்னாள், ஆயக்கரம்பலம், இங்க தென்னம்பலம் வரைக்கும் பெய்யுது சார். சத்துணம் வரைக்கும் பெய்யுது சார். ஓகே ஓகே. இந்த மழை சார் ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் தான் பெய்யுது சார். ஓகே ஓகே. அதே வந்து கரியாப்பட்டினம் சார்மலையில இதுல இல்ல சார். இது மழைக்காடுல தயவுடல இந்த பக்கம் கடுமையான மழை சார். அதாவது கிழக்கு காற்று முதல்ல உள்ள நுழையும் சார். உள்ள நுழையும் போது இருக்கக்கூடிய நீராவியும் வெப்ப காற்றும் சந்திச்சு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அப்புறம் அது மேற்கு தொடர்ச்சி மலை போய் அங்கிருந்து மேற்கு காற்றோட எதிர்ப்பை சந்திச்சு அங்கிருந்து மழைப்பொழிவு உண்டாகி மேற்கிருந்து நள்ளிரவு வரும் மறுபடியும். ஆக இது வந்து தொடக்கங்கிறதுனால ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். மறுபடி வரும்போது பரவலாக பெய்யும். அது நள்ளிரவு அதிகாலையில பெய்யும். இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலை அப்படியே எல்லாம் போச்சு சார். எண்டெல்லாம் தண்ணி இருக்கு சார். தண்ணி இப்ப குறிப்பிட்ட கிராமம் எல்லாம் தண்ணி இருக்கு. எள்ளு போய் தண்ணியில இருக்கா? ஆமா சார். எள்ளு முளைச்சு இருக்கு சார். எள்ளு முளைச்சு வச்சு தண்ணி இருக்கு சார். என்ன பண்றது? இல்லைன்னா முதல்ல நம்ம அதாவது கடந்த மாதம் ஜனவரி மாதமே நம்ம மார்ச் மாதம் மழையை நம்ம சொல்லியிருந்தோம். அதுல வந்து 2 நிகழ்வு இருக்கு. 7ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள 13ஆம் தேதிக்குள்ள ஒண்ணு, 15ல இருந்து 20க்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சார். உங்க வானிலைக்கு கேட்டாங்க எப்படின்னா சார் எங்க ஆளு எப்படின்னா சார் ஒருத்தர் கேட்கிறேன் எல்லாம் படம் தெரிஞ்சு விட்டாங்க சார். இதுல நான் வந்து இப்போ டீப்பா போய் நம்ம வந்து எதையுமே டீப்பா போக முடியல. இப்போ வந்து நாமும் பட்டுப்படாம தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய பேர் புரிதல் இல்லாம காரணமா வானிலையில அறிவியல் அறிவு இல்லாத காரணத்தினால சொல்லணும். அப்படி வார்த்தைகளை மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. வானிலையில புரிதல் இல்லாமல் இயற்கையோடு நாம வந்து உலகத்தை சுத்தக்கூடிய காற்று, நம்ம வீட்டு காத்து இல்ல. அதை நம்ம இவ்வளவு 1 மாதத்துக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி இவ்வளவு இத்தனை தேதியில இத்தனை மணிக்கு வருங்கிறதெல்லாம் ரொம்ப சவால். இது ஒதுக்கிட்டு சில நாளைக்கு ஒரு இடத்துல போகும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாம பிரச்சனை ஏற்படுத்தும் போது நம்ம வந்து பட்டும் படாம பெய்யும் ஒதுக்கலாம் அப்படி இப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் வர்றதுனால அப்படி சொல்ல வேண்டியிருக்கு சார். அதான் நைட்டு வரும். அன்னைக்கு நைட்டு வந்து இப்போ திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் பெஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே மதுரை எல்லாம் பெய்யும், சிவகங்கை பெய்ய ஆரம்பிக்கும். அதே நேரத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யும். அப்புறம் திருச்சி, நாமக்கல் இப்படியே எல்லாம் மேற்கு உள் மாவட்டங்கள்ல பெஞ்சு அப்படியே கடலோரத்துக்கு நள்ளிரவு அதிகாலையில இடி மின்னலோட வரும். அதிகாலையில வரும். பெரும்பாலும் நைட்டு 12 மணிக்கு மேல விடிய காலம் 6 மணிக்குள்ள காலை 6 மணிக்குள்ள வரும். கடல்லையே பெஞ்சிட்டு இருக்கும். அப்போ நாளை காலையிலயும் தூரல் மேகமூட்டம் எல்லாமே தொடர்ந்துட்டு இருக்கும். நாளை காலையிலையும் நீங்க சொன்ன மாதிரியே சார் வானிலை கரெக்டானது சார். நீங்க ஏற்கனவே ஆலங்கட்டி மழை பெய்யணும் சார். எந்த வானிலையும் சொல்ல சார். நீங்க சொல்லிட்டீங்க சார். கோயம்புத்தூர்லாம் இல்ல ஆலங்கட்டி மழையை வந்து இதுவரைக்கும் எந்த அறிக்கையிலையும் சொன்னது கிடையாது. பெஞ்சதுக்கு அப்புறம் பெய்யும்னு சொல்லுவாங்க. ஆனா முதல்ல ஆலங்கட்டி மழை பெய்ய போதுன்னு நம்ம 15 நாளைக்கு முன்னாடியே 1 வாரமாவே அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருந்தோம். அது இப்ப பெஞ்சதுக்கு அப்புறம் ஆலங்கட்டி மழை பெய்யும்னு சொல்லிட்டு இருக்காங்க அறிக்கையில. ஆமா, ஐஸ் கட்டி மழை பெய்யணும். ஐஸ் கட்டி நிறையவே பெஞ்சிருச்சு, நிறைய கொட்டிடுச்சு இடத்துல. அதான் ஆங்காங்கே பெய்யும். அது கிழக்கிருந்து ஒரு மழை மேகங்கள் மேற்கு நோக்கி போகும்போது ஒரு மழை, அது நீடிக்காது. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நீடிக்கும். ஆனா பரவலா பெய்யாது. மேற்கிருந்து ஒரு மழை இன்றைக்கு நைட்டு வரும். அது நல்ல பரவலா பெய்யும். நாளைக்கு நைட்டும் மழை இருக்கு. நாளை மறுநாள் இருக்கு. 3 நாள் வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் இந்த மழை வாய்ப்பு கொஞ்சம் பரவலா இருக்கு. ஆனா இன்னொரு சவுக்கு தென்னை மாமரத்துக்கு மழை வந்து சார் வரப்படா சார். பெரிய மகிழ்ச்சி சார். மாமரத்துக்கு சில இடத்துல பூ கொட்டி போட்டுங்கிறாங்க. முந்திரி பூ கொட்டி போட்டுங்கிறாங்க. ஆமா சார். இந்த மழை இல்லாம சார் கொட்டி போச்சு சார். இப்ப அந்த ஓரளவுக்கு இந்த மாமரத்தை வந்து பூத்திட்டு கூட மழை பெஞ்சாலும் கொட்டி போவோம். வந்து இப்ப மாமரம் எல்லாம் பிரிச்சு வச்சுட்டு சார். சில இடங்கள்ல பூத்துட்டு இருக்கு. இப்ப சில இடத்துல மகரந்த சேர்க்கைக்கு தடையா இருக்கு முந்திரி அப்படின்னாங்க இந்த மழை. இந்த மழை வந்து
வந்து ஒரு சிலத்துக்கு எண்ணிக்கை போனாலும் மற்ற மாவட்ட மரவணைகளும் தேவலாம் சார். சூப்பர் மழை சார். ஓகே ஓகே. நிறைய இன்னும் வந்து விவசாயம், கோடை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தலைஞாயிறு அந்த ஏரியை சுற்றி. சரிங்க சார். ஆமா ஆமா, அதுக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஓகே ஓகே ஓகே. இல்ல மழை வந்து ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், பெய்யுற இடத்துல வலுத்து பெய்யும். ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி சார். நன்றி 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 நன்றி. வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 18 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. நீண்டகால அறிக்கையின்படி மார்ச் 16 மழை தொடங்கி 17 தீவிரமடைந்து 18 இன்று பரவலாகி இருக்கிறது. வேதாரண்யம் பகுதியில் கனமழை பொழிந்ததை நீங்கள் ஆடியோவில் கேட்டிருக்கலாம். அதற்கு பிறகு எங்கெல்லாம் பொழிந்தது என்பதை பார்ப்போம். எங்கெல்லாம் பெய்ய போகிறது இன்றைக்கு இரவு, நாளை இரவு, நாளை மறுநாள் இரவு, வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் பரவலான மழைப்பொழிவு இருக்கிறது. ஒதுக்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். தற்பொழுது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை. தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்கனவே 4 மணிலிருந்து மழை. இப்போ பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தோட வடக்கு தென்காசி மாவட்டம் பரவலாகவே மழை தான். அதாவது புளியக்குடி, அதாவது ஆரியங்காவு கணவாய் நுழைவாயில் தொடங்கி கயத்தாறு, கோவில்பட்டி வரைக்கும் நல்ல மழை, கனமழை, இடி மின்னலுடன் பொழிந்து வருகிறது. நேற்றைக்கே 7 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருந்தது நாங்கள் அறிவித்திருந்தேன். ஈரோடு மாவட்டம் மேட்டூரை ஒட்டிய ஈரோடு மாவட்ட பகுதி, குளத்தூருக்கு அந்த பக்கம், பர்கூரை ஒட்டிய பகுதி 7 சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்றைக்கே பெய்திருந்தது. அருகில் பல இடங்களில் ஒதுக்கி இருந்தது. இப்போ தென் மாவட்டங்களில் பலத்த மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம், அதாவது கேரளா பகுதி, மூணாறு பகுதியில் இடிமின்னல், வால்பாறைக்கும் மூணாறுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு வலுவாக பெய்து கொண்டிருக்கு. இது போடிநாயக்கனூர், கொடைக்கானல் மலைப்பகுதி, மதுரை மாவட்டத்தோட உசிலம்பட்டி, பேரையூர் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. சிவகாசி இதெல்லாமே. அதே போல அந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்களில் ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, மேலும் இப்போ நீலகிரி மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. நீலகிரி மாவட்டத்தை விட ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் சுற்று வட்டார பகுதி, பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதி, நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவெல்லாம் இடி மின்னலுடன் கனமழை, ஆலங்கட்டி மழையும் பொழிந்திருக்கலாம். பொழியும் ஆலங்கட்டி மழை ஈரோடுக்கு வாய்ப்பு இருக்கு. கர்நாடக பகுதியிலையும் மழை தான். நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு மழை, நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதே போல நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு மட்டுமில்லாமல் நம்முடைய ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதி மற்றும் பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதி, பவானி சாகர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள புஞ்சை, புளியம்பட்டி, மிக வறட்சியான பகுதி. புஞ்சை, புளியம்பட்டிக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது. கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் மழை வாய்ப்பு உறுதியாக இருக்கு. இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு புஞ்சை, புளியம்பட்டி மற்றும் அதற்கு அப்படியே கிழக்கு நோக்கி வரும்பொழுது அந்த சத்தியமங்கலம், பண்ணாரி, புஞ்சை, புளியம்பட்டி, அப்படியே கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகர், பவானி மன்னிக்கவும், காவிரி கரையோர பவானி, அந்தியூர், எண்ணமங்கலம், இன்னும் வடக்கே கர்நாடக எல்லையோர பகுதியெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே திருப்பூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு உருவாகும். கொஞ்சம் தாமதமாக உருவாகினாலும் மழை உறுதி. அதே போல அப்படியே வால்பாறையிலிருந்து பழனி, திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆந்திர எல்லையோர பகுதிகளிலையும் மழை உருவாகும். கண்டிப்பா ஆந்திர எல்லையோர பகுதியில், அதே போல குப்பத்தை ஒட்டிய பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் கர்நாடக எல்லையோர பகுதி, கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், இங்கெல்லாம் மழைப்பொழிவிற்கு சாதகமாக இருக்கு. பாலக்கோடு, அதே போல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தொப்பூர் கணவாய், தர்மபுரி, பொம்மிடி மற்றும் பார்த்தீங்கன்னா
ஏற்காடு இங்கெல்லாம் மழைப்பொழிவு உறுதியா இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் மழை உருவாக போகுது. திருப்பத்தூர் மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளில் மழை உருவாகி எல்லா மழையும் அப்படியே கிழக்கு நோக்கி வரும். நல்லா கவனிச்சிங்க, தலைப்பை என்ன போட்டிருக்கோம், சென்னை டெல்டா உட்பட இன்றைக்கு கனமழை காத்திருக்கு. கண்டிப்பா திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், கடலூர், அரியலூர், அப்படியே புதுச்சேரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு இருக்கு. தென் மாவட்டங்கள்லையும் பரவலா, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, எல்லாமே, திண்டுக்கல். அப்புறம் இன்றைக்கு மழை சென்னைக்கு எப்ப எட்டுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 11 மணிக்கு மேல நள்ளிரவுக்கு பிறகோ அல்லது அதிகாலைக்குள் பொழுது விடுவதற்குள் கனமழை காத்திருக்கு. அங்க மட்டும் இல்ல, அப்படியே டெல்டா வரைக்கும் மயிலாடுதுறை, கடலூர், அப்படியே வடமேற்கிலிருந்து வரும். அதாவது குப்பம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதியிலிருந்து, இடைப்பட்ட ஆந்திர பகுதியிலிருந்து, அதே போல திருப்பத்தூர் மாவட்ட பகுதியிலிருந்து அப்படியே தென்கிழக்கு திசை நோக்கி புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை பகுதி நோக்கி வரும். அதுதான் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கும் நல்ல மழை பொழிவை இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை கொடுக்கும். டெல்டாவிற்கும் கொடுக்கும். நாளையும் இன்றைக்கு வேதாரண்யத்தில் பெய்தது போல நாளை காலை, நாளை மதியம் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டுதான் இருக்கும். நாளை மதியமும் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டே இருக்கும். நாளை மதியம், மாலை, மீண்டும் நாளை மாலை டெல்டாவிற்கு கனமழை இருக்கு. இன்னைக்கு அதிக மழை வடகடலோரம் தெரியுது, டெல்டாவிற்கும் இருக்கும். நாளை இரவு மழை, நாளைய மறுதினம் அதிகாலைக்குள் டெல்டாவிற்கு கனமழை காத்திருக்கிறது. அதே போல ராமநாதபுரம், சிவகங்கை எல்லா மாவட்டத்துக்கும், சரி எங்க மாவட்ட கரூர் சொல்லல, திருச்சி சொல்லல, சொல்லுங்க, நாமக்கல், எல்லா மாவட்டத்திற்கும் 22ஆம் தேதி வரை மழை இருக்கு. கண்டிப்பா இன்றைக்கும் நாளைக்கும் வெள்ளிக்கிழமையும் பரவலான மழை இருக்கு. அதுலயே கூடுதல் வாய்ப்பு இன்றைக்கும் நாளைக்கும். அதாவது புதன் இரவு, வியாழன் அதிகாலை, வியாழன் இரவு, வெள்ளி அதிகாலை, புதன் இரவு, இன்றைக்கு இரவு, நாளை அதிகாலை, நாளை இரவு, நாளை மறுதினம் அதிகாலை. இந்த இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேர மழை காலை நேரத்திலையும் தொடரும், பகல் நேரத்திலையும் ஆங்காங்கே இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக இந்த சுற்றின் மழை 22ஆம் தேதி வரை இருந்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யக்கூடிய மழை பரவலா இருக்கும். வெள்ளிக்கிழமையும் இருக்கும், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில இடங்கள்ல மட்டும் இருக்கும். அதே போல இந்த மாத இறுதியிலையும் கர்நாடகா, கேரளா, ஆந்திர எல்லையோரத்திற்கு மீண்டும் மழைப்பொழிவு காத்திருக்கிறது. அதே போல ஏப்ரல் மாத 2வது வாரத்துல மேலும் இதே போல ஒரு மழை இருக்கிறது. ஏப்ரல் மாத இறுதி வாரத்திலையும் மழை இருக்கு. ஏப்ரல் மாத 2வது வாரம், அடுத்தது ஏப்ரல் மாத இறுதி வாரம், மே மாதம் முதல் அல்லது 2வது வாரத்துல ஒரு நிகழ்வு, வலுவான மழை இருக்கு. மே மாத இறுதியில தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். மாதத்திற்கு ஒரு நிகழ்வு இதே போல் மழை கொடுக்கும். ஆனால் இந்த மழைப்பொழிவை விட வலுவான நிகழ்வாக இருக்கும் ஏப்ரல் அல்லது ஏப்ரல் மேல வரக்கூடிய தலா ஒரு நிகழ்வு. அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அரபிக்கடல்ல மே மாதம் நிகழ்வு காத்திருக்கு. அரபிக்கடல் வெப்பம் 30 டிகிரியா இருக்கு. வழக்கத்திற்கு அதிகமா இப்பவே வந்துருச்சு. அரபிக்கடல்ல கேரள கடலோரம் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவாயிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா நடுநிலை ஐஓடியா மாறிடுச்சு. அதாவது சோமாலியாவுக்கும் 29, சுமத்ராவுக்கும் 29, சுமத்ரா கிட்ட இப்ப 30 டிகிரி கூட இருக்கு. இப்ப நடுநிலை ஐஓடியா மாறிட்டு இருக்கு. வங்கக்கடல், அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்துட்டு இருக்கு. பருவமழை பொழிவிலையோ கோடை மழை பொழிவிலையோ எந்தவித பிரச்சனையும் இல்லை. கோடை வெப்பம் ஏற்கனவே சொன்னது போல 104க்கு மேல போகாது. அதுவும் ஒரு சில இடங்கள்ல இந்த உச்சபட்ச வெப்பநிலை பதிவாகிற இடத்துல 104 பதிவாகும், அதுக்கு மேல போகாது. இந்த மாத இறுதி வரைக்கும் கொஞ்சம் வெப்பம் 100க்குள்ளதான் இருக்கும். அதுவும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெப்பம், அதாவது மழை இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் மந்தமான நிலை, புழுக்க வானிலை, வியர்வை வானிலை மட்டும்தான் இருக்கும். பெரிய சுடுமைகள் இருக்காது என்பதை ஏற்கனவே நீண்டகால அறிக்கையிலையும் சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து இது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு முறை டெல்டா மற்றும் சென்னை உட்பட, சென்னை உட்பட சொல்லலாம், இன்றைக்கு மழை உறுதி. நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை வந்து சேரும். நாளை டெல்டாவிற்கு கூடுதல் மழை இருக்கு. நாளை இரவு, நாளை மறுதினம் அதிகாலை, வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் எல்லா இரவும், நள்ளிரவு, அதிகாலையும் மழை இருக்கிறது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.